பாட்டியம்மா இந்த வில்லையும் பாருங்க. எத்தனை வில்லு பாத்திருக்கிய? 59. 59 60 வில்லு நான் வச்சுக்கோங்க. சிறுவர்கள் வில்லு, இடைகால் வில்லு, சிறுவர்கள் வில்லு பாட்டியா? சரி எல்லாரும் கை தட்டுங்க. கைட்டாங்க. நன்றி. சரி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதை சொல்லுங்க. பேச்ச மழை பாருங்க. ஒரு ஊர்ல நல்லா மழை பெஞ்சு விவசாயம் நடந்தா அந்த ஊர்ல சாமிக்கு பொங்க வைப்பாங்க. அதெல்லாம் பாரம்பரியம் வாழ்க்கையில சாமி என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யுங்க? வேட்டைக்குலாம் போய் அந்த ஊர்ல மழையே பெய்யாது போல. ஆமால இங்க கூட தெரியாம இருக்க. சரி நீங்க பொங்க வச்சு எல்லாம் கோயில்ல 5 கடை வெட்டிருக்கோம்ல. அங்க இருக்க பெண்கள் எல்லாம் அவங்க 5 கடாவே அமுக்கிட்டுதான் நம்ம பக்கப்பாட்டுக்காரரு பானை வயத்தோட பெரிய வீர வச்சுக்காரு. சரி நான் மட்டும் அமுக்கல, நம்ம அண்ணாவி 3 ஆடு முழுசா முடிக்கிட்டாரு. எங்க வீட்டு ஆடை நான் திங்க, உனக்கு என்னையா? எங்க வீட்டு ஆடு 2 ஆடு, அது மட்டும் தானே சாப்பிட்டேன். நீங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா? எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாமா? ஆடையும் சேர்த்து 5 ஆடு அமுக்கிட்டாரு நம்ம பக்கப்பாட்டுக்காரரு. பக்கப்பாட்டுக்கார பொல்லாதவரு. ஆமா இது கூட தெரியாம இருக்க முடியுமா? கோயில வச்சு கடா வெட்டினா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. வீட்டுல போய் கடா எடுத்து குழம்பு வச்சு தின்னுட்டு வட்டார. நீங்க தானே சாப்பிட்டீங்க? வெண்டையா சாப்பிட்டா? வெண்டையா வெள்ளாண்ட கறி தான் இருந்தது. சரி இப்ப மழை பெஞ்சு விவசாயம் செழிக்கிற நாடு எந்த நாடுயா? குழம்புல முழுக்க தனியா தான் இருந்தது, கறியவே காணோம். நான் கேட்ட கொஸ்டினுக்கு பதில சொல்லியா? நாங்க முதல்ல கேட்க கறியெல்லாம் உங்க வீட்டுல எடுத்து வச்சுட்டு குழம்பு வந்து சாமிக்கு படைச்சிருக்கீங்க. ஆமா விடுப்பா, எல்லாத்துக்கும் நம்ம ரகசியம் தெரியக்கூடாதுப்பா. சும்மா இருப்பா சங்கதி கிளியுதுன்னு வருத்தப்படாதியா. சரி விட்டுருதேன். சரி நான் சொன்னது பதில சொல்லியா? ஒரு ஊர்ல நல்லா மழை பெஞ்சு விவசாயம் நடந்தா நான் என்ன கேள்வி கேட்டேன், நீ என்ன சொல்லுங்க? அப்ப அந்த ஊர்ல கோயில் கூட வைப்பாங்க. சரி அப்போ வில்லுப்பாட்டுக்காரங்க தான் இருக்கையிலே நாடும் நாமளை ஆதரித்து 200 ரூபாயை 2 லட்சமாக எண்ணி கொடுத்தார். அள்ளி பாராட்டி அண்ணன் பெருமார் யாரெல்லாம் தெரியுமா? செல்வ சீமான்கள் யாரெல்லாம்? ஓய்வூதியர் சங்கத்தில் இருந்து 2 கோடி வார்த்தையே இல்லாத பழங்களை அள்ளி பாராட்டி அந்த செல்வ சீமானின் குடும்ப கோத்திரம் எல்லாம் வேண்டும் வளர வேண்டும் வாழையாடி எடுத்தவர் கொடுத்தவர் புகழுடனே வாழ செய்யும் தோளில் முன்னேற்றம் சிறப்புடனே வாழ வேண்டும் வளர வேண்டும் சங்கத்தில் இருக்கும் பேர்கள் எல்லாம் பெரியவரெல்லாம் வாழ வேண்டும் வளர வேண்டும் போடு வாழ வேண்டும் வளர வேண்டும். நம்ம பாரதியாரை பத்தி பாடி முடிச்சிருமா? நாட்டிலேயும் நல்ல நாடு அவளர்கள் போற்றும் நாடு இந்த கோடை மழை வீசும் நாடு குளித்த தென்றல் வீசும் நாடு. நாட்டிலேயும் நல்ல நாடு நல்லவர்கள் வாழும் நாடு கோடை மழை பெய்யும் நாடு நாடு மழை பெய்யும் நாடு குளித்த தென்றல் வீசும் நாடு குளித்த தென்றல் வீசும் நாடு. எந்த சாமியை பத்தி பாட வந்திருக்கோம் சொல்லுங்க? நம்ம இந்த புரட்சி கவிஞர் பாரதியார் தான் பாட போறோம். புரட்சி கவிஞர் பாரதியார் ஒரு சாமியா? அவர் எந்த கோயில பார்த்தது இல்லையா? அட பக்கப்பாட்டுக்காரா, பாரதியார் என்ன கடவுளா? ஆமையா, பாரதியார் கடவுள் இல்லதான், ஆனா அவர் கவிஞருக்கு எல்லாம் கடவுள் அந்த பாரதியார். அப்படியா? ஆமா. சரி ஏ பக்கப்பாட்டுக்காரா சொல்லுங்கய்யா. பாரதியார் கோவில் இந்த உலகத்துல இல்ல. ஆமா. ஆனா ஒன்ன மாதிரி மனசால் கடவுள பூட்டி கிடக்கு. எங்க இருக்கு? காடு எங்கேயுமே இல்லையா? எங்களை மாதிரி மனசால்
கால்ல தொடர்ந்து இருக்கு. சரி எப்படி திறக்கணும் எங்க மனசுல பாப்போம். இப்போ உங்க மனசில் தொடக்க வைக்கட்டுமா? ஐந்து பாப்போம். அவர்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை அவர்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை அறிந்தவரின் வாழ்வில் தான் துன்பமில்லை. போட் போட் அவர்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை அவர்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை அதில் அறிந்தவரின் வாழ்வில் தான் துன்பமில்லை அதை அறிந்தவரின் வாழ்வில் துன்பமில்லை. சரி பாரதியார் பாடல் எப்படியம்மா இருந்துச்சு? சாமிகள் பாடுறதா மறந்துட்டீங்களா? ஆமா பாடிடுவோமா? பாடிடுவோமா? யாராருக்கு என்னென்ன சாமி பிடிக்கும் ஒரு லிஸ்ட் எடுத்துருமா? நான் கொட்டுக்காரன் சொல்லுவேன். என் சாமி சுடலை பாடுங்க. சரி குடுக்குக்காரன் சொல்லுவேன். என் சாமி கற்பனை பாடுங்க. பாடுவோம் வர. சிங்கிக்காரன் சொல்லுவேன். எங்க அம்மா பேச்சம்மா பாடுங்க. பாடியா வர பாடிடுவோம். கட்டக்காரன் சொல்லுவேன். கோட்டியப்புறம் பாடுங்க. நிறுத்துங்க என்ன ஆளாளு கிடைக்கீங்க எங்க மூவில பாடுங்கயா. உங்க சாமின்னா சொல்லல. இங்க சாமி சொல்ல போறீங்களா? கை தூக்குங்க. சாமி சொல்ல போறீங்களா? யாரும் கை தூக்குங்க. யாரும் சொல்லலையா? என்ன சாமி? என்ன சாமி? மாரியம்மன் மாரியம்மன் வேற யாரு? சரி பாடிடுவோம். பாரதி யார் கதை கைபாடு பாரதி யாரே அறிவோட கதைகள் பாட உடனே வந்து கண்ணியமானவர் கதைகள் பாடு கருகி உருகி பிறந்த கருப்ப சுவாமி ஐயா வந்து என் கதைக்கு வந்து அருள் புரிவார் மங்களை செய்வாடியவர் அம்பிகைய மாறியாங்குடி காத்தவர் விராட்டு காரியங்குடி மாரியம்மா இசைக்கு வந்து அழகுரிவார் ஒழுக்கமானவர் கதைகள் ரத்த வீட்டு சுடலை உடனே வந்து பேசி சிறந்தவர் கதைகள் தாயான பேசியம் கருகி உருகி பிறந்த கருப்ப சுவாமி ஐயா கதைக்கு வந்து அருள் புரிவார் குரலில் ஒழுங்கியதானே கோட்டியப்பர் அருள் புரிவார் கோட்டியப்பர் அருள் புரிவார் அந்த மூத்தவரின் கதைகள் முப்பாட்டன் முருகனை ஐயா வந்து அருள் புரிவார். அனைவருக்கும் நன்றி. நன்றி வணக்கம். நம்முடைய தென்காசி சிஐடியினுடைய 2வது மாவட்ட மாநாட்டில் முதல் நிகழ்ச்சியாக இடையால் பகுதியைச் சேர்ந்த நமது சிறுவர்களுடைய வில்லுப்பாட்டு சிறப்பாக இருந்தது. எல்லாரும் இந்த வயதில் இப்படியான ஒரு ஏற்பாட்டோடு ஒரு மைக்கை பிடிக்கிறதுக்கே பல சிறுவர்கள் ரொம்ப கூச்சப்படுவாங்க. அது பெரியாலே கூச்சப்படுவாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு மைக்கை பிடிச்சி சிறுவர்களுடைய அந்த வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அமைந்தது. சிறுவர்களுக்கும் அந்த குழுவிற்கும் சிஐடி மாவட்ட குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஒரு 5 நிமிடம் சிலம்பாட்டம் ஒரு 5 நிமிடம் பண்ணிட்டு போயிருக்கு. தென்காசி பகுதி 10வது வார்டு பகுதி 2 சிறுவர்கள் இந்த மேடையில் ஒரு 5 நிமிடம் சிலம்பாட்டம்